ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் யூடியூப் சேனல். சென்னைக்கோட வீடியோவில் நம்ம சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேக் டு பேக் விக்ட்ரிஸ் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஏன்னா போன மேட்ச் ஜெயிச்சப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றது விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஃப்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன். பட் இந்த மேட்ச் ஜெயிக்கும் போது கண்டிப்பா அந்த ரிலீஃப்ல இருந்து அடுத்த கட்டமா மூவ் ஆன் ஆகி கொஞ்சம் அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மேட்ச்ல இன்டெப்த் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, எப்பயும் போல வழக்கம் போல அப்படின்னு சொல்ற மாதிரி ருத்ராஜ் டாஸ் தோத்துட்டாரு. ஸோ வி வர் புட் இன் டு பேட் ஃபர்ஸ்ட். அதில் அகைன் அவர் ஒரு லோ ஸ்கோருக்கு டிஸ்மிஸ் ஆயிட்டாரு. இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு லோ ஃபேஸ் தான் அவருக்கு. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 5 மேட்ச் தொடர்ந்து ருத்ராஜ் ரன் அடிக்காம இருந்து நான் பார்த்ததில்ல. ஸோ 2022 ஒரு வருஷம் ஃபார்ம் அவுட்டாக இருந்தப்போ இப்படி தான் இருந்தார். பட் அதை தாண்டி ரெகுலராக எப்பயுமே ஒரு 3 மேட்ச் அடிக்க மாட்டாரு. சில டைம் 4 மேட்ச் கூட அடிக்காம இருந்திருக்காரு. பட் 5வது மேட்ச் அப்படி அடிக்காம இருந்தது கண்டிப்பாக ஒரு கன்சர்னிங் தான். பட் அதை தாண்டி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. ஆயுஷ் மாத்ரே பிளேட் பிளைண்டர் ஆஃப் நாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த பவர் பிளேவை செம்மையாக மேக்ஸிமைஸ் பண்ணி 17 பால் 38 ரன், கிட்டத்தட்ட ஒரு 6-4 2 6 அடிச்சாரு. 220ல ஸ்ட்ரைக் பண்ணாரு, நல்லா இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் ஓரளவுக்கு அந்த இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணி ஒரு 48 ரன்ஸ் அடிச்சாரு. மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் மொமெண்டம் லூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து இப்போ என்ட்ரி பாயிண்ட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக அந்த 6th ஓவர்ல விக்கெட் விழுது. அந்த டைம்ல கரெக்டாக வந்து டூபே வந்திருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் அந்த இடத்துல நீங்க ப்ரூவிஸை ட்ரை பண்ணும்போது 11th ஓவர்ல விக்கெட் விழுந்துச்சு பாத்தீங்களா, அப்பவாவது வந்து கண்டிப்பா டூபே வந்திருக்கணும். அதுக்கு போல சர்ஃப்ராஸ் கான் வந்தது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ல ஒரு கேம்பிள் அப்படின்னே சொல்லலாம். பட் அதை தாண்டி எப்படி பார்த்தாலும் 192 அப்படின்றது ஒரு ஆவரேஜ் பார் ஸ்கோர் தான். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான பிச் இல்ல. ஸோ பிச் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% ரெட் சாயில் அண்ட் 25% பிளாக் சாயில் விக்கெட்டா இருந்துச்சு. ஸோ இதுல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 195க்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு 195 அடிச்சா கூட இங்க வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். பிலோ 200 டிஃபெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு பிச் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வி ஸ்கோர் 192. ஓகேவா? ஸோ இப்போ அதை டிஃபெண்ட் பண்ண வரும்போது நான் கூட நினைச்சேன் இந்த ஸ்கோர் பத்தாதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியலி கேப்டன்சி, ஃபீல்ட் ரொட்டேஷன்ஸ், பவுலர்ஸ் உண்மையிலே சூப்பரா போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல இப்போ கேப்டன்சி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட பிளானே வந்து அகில் ஹுசைனை இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 3 ஓவரோ 2 ஓவரோ அவர் கொடுக்குறது தான். பட் அவங்க பெரிய புத்திசாலியாமா கேட்காரு. ஸோ அந்த அவங்களோட திறமையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகில் ஹுசைன் வரனால லெஃப்ட் ஹேண்டர் அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லி சுனில் நரேன் வச்சு ஓப்பன் பண்ணாங்க. அப்போ தம்பி நீ பெரிய ஆள்னா அதை விட பெரிய ஆள் பண்ணா அப்படின்னு காட்டுற மாதிரி ருத்ராஜ் எப்படி சொல்ல உண்மையில அந்த இடத்துல கேப்டன்சிக்கு வந்து நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவர் கரெக்டா அகில் ஹுசைன் இம்பாக்டா எடுத்திருந்தாலுமே அவரை ஃபர்ஸ்ட் ஓவர் அந்த பவர் பிளேலேயே பவுலிங்கே கொடுக்காம கரெக்டா அந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே சுனில் நரேன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மேபி சுனில் நரேனுக்கு அகில் ஹுசைன் போட்டிருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் பண்ணி போட்டிருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு டாக்டிக்கல் கால் வந்து ருத்ராஜை பாராட்டி ஆகணும். ஸோ அந்த இடத்துல ஒரு கேப்டன்சில ஒரு நல்ல விஷயம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி பவுலர்ஸ் எல்லாமே சூப்பரா பின் டு பின் சூப்பரா போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா ஒரு நல்ல ஒரு பவுலிங் டிஸ்பிளேனால இந்த கேமை கன்வின்சிங்கா ஜெயிச்சோம். போன மேட்ச் என்ன சொன்னோம், போராடி ஒரு மாதிரி ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த மேட்ச் நல்லா கன்வின்சிங்கா ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இன்னும் இந்த மேட்ச்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணலாம். ருத்ராஜே வந்து ஒரு கேட்ச் விட்டாரு. ஸோ மேபி ஃபீல்டிங்லாம் சின்ன சின்ன இடங்கள்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அதை தாண்டி ஆல் பாக்ஸஸ் டிக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா நல்லா பவுலிங் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி ஒரு எப்படி சொல்ல ஒரு வின்னிங் ட்ராட்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ இது உண்மையிலேயே ஒரு பிக் பாசிட்டிவா இருக்கும் கோயிங் அஹெட் இந்த டோர்னமெண்ட். ருத்ராஜ் மட்டும் ஃபார்முக்கு வரும்போது இன்னும் இந்த டீம் பெரிய ஒரு எப்படி சொல்ல ஒரு பிக் ஃபோர்ஸா தெரிவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இஸ் கோயிங் டு பி பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எஸ் மேட்சோட ப்ரிவியூ. அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை கைஸ்.